பஸ்கா என்றால் என்ன? இஸ்ரவேலர் ஆசரித்து வந்த 3 விசேஷித்த பண்டிகையில் பஸ்காவும் ஒன்று. இது நிசான் மாதம் 14ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை கொண்டாடப்பட்டு வந்தது. அதாவது பங்குனி, சித்திரை மாதங்கள். பஸ்கா என்பது அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியே என்று பொருளாகும். நிசான் மாதம் 10ஆம் தேதி ஒவ்வொரு வீட்டு தலைவனும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுப்பான். 13ஆம் தேதி சாயந்தரம் வீடுகளிலிருந்து புளித்தமா அகற்றப்பட வேண்டும். 14ஆம் தேதி சாயங்காலத்திற்கு முன் எல்லா வேலைகளும் நிறுத்தப்படும். பகர் சாப்பாட்டின் பின் சாப்பிடவும் மாட்டார்கள். இந்த பண்டிகை நினைவு கூறுதலாக மாத்திரமல்ல, முன் அடையாளமாகவும் இருந்தது. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பஸ்காவிற்கு பயன்படுத்த வந்த உணவுகள் யாத்ராகமத்துல 12ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல மாம்சம், புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை இவைகள் பயன்படுத்தப்பட்டு வந்தது. புதிய ஏற்பாட்டுல மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வசனங்களில் அப்பம், ஸ்தோத்திர பாட்டு, ரத்தம் இவைகளால் பஸ்காவை கொண்டாடினார்கள். பஸ்கா பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகுதல் என்று பொருளாகும். இயேசுவின் இரத்தத்தில் வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து தப்பிக்கொள்ளுகிறோம். இரத்தம் கதவு நிலையில் தெளித்தல் நம்முடைய விசுவாசத்தின் அறிக்கையை காட்டுகிறது. பஸ்காவை சாப்பிடுவது போல நாமும் அவரோடு ஐக்கியப்பட்டிருந்தால்தான் ஜீவனை பெறலாம். கசப்பான கீரைகளோடு சாப்பிட வேண்டும். இது நாம் அடைய வேண்டிய மனஸ்தாபத்தையும் செய்ய வேண்டிய அறிக்கையையும் குறிக்கிறது. இஸ்ரவேலர் பிரயாணத்திற்கு ஆயத்தமாகி சாப்பிட்டது போல நாமும் தேவ ஊழியத்துக்கும் மோட்ச பிரயாணத்துக்கும் ஆயத்தமாக வேண்டும் என்று பொருளாகும்.